கள்ளக்குறிச்சி மேடையில் திமுக முதல்வர் விடுத்த ஓபன் சேலஞ்ச் அரசியல் சூழலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதற்கு பதிலடியாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திமுக அரசின் சட்டம் ஒழுங்கு முதல் லேப்டாப் ஏஐ சந்தா வரை அனைத்தையும் பட்டியலிட்டு கடும் விமர்சனம் செய்துள்ளார். நேற்று கள்ளக்குறிச்சியில் மேடை ஏறி ஓபன் சேலஞ்ச் விடுத்த பொம்மை முதல்வருக்கு அஇஅதிமுக சார்பில் கடும் பதிலடி கொடுக்கப்பட்டுள்ளது. நீங்கள் மேடை போட்டு பேசிய கள்ளக்குறிச்சி மாவட்டம் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அஇஅதிமுக ஆட்சியில் தான் உருவானது என்பதை நினைவூட்டியுள்ளார். அதே கள்ளக்குறிச்சியில் அமைந்துள்ள அரசு மருத்துவக் கல்லூரி அதிமுக ஆட்சியின் சாதனைகளுக்கு சாட்சி என கூறியுள்ளார். அதிமுக ஆட்சியில் உருவான திட்டங்களுக்கு ரிப்பன் வெட்டி ஸ்டிக்கர் ஒட்டுவதையே 95% வேலையாக கொண்ட நீங்கள் மீதமுள்ள 5% திட்டங்கள் குறித்து கேள்வி கேட்க எந்த தகுதி உள்ளது எனவும் கடுமையாக கேள்வி எழுப்பியுள்ளார். சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கேள்விக்குறியாகி ஆசிரியர்கள், செவிலியர்கள், அரசு ஊழியர்கள், மாற்றுத்திறனாளிகள் என அனைவரையும் தெருவில் போராட வைத்துவிட்டு பேசுவது வெட்கக்கேடான செயல் என்று விமர்சித்துள்ளார். 20 லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் என அறிவித்தால் மக்கள் நம்பிவிடுவார்களா என்றும், எத்தனை லேப்டாப் யாருக்கு போய் சேர்ந்தது என பதில் சொல்ல முடியுமா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். 4.5 ஆண்டுகள் வழங்காமல் தேர்தல் பயத்தில் அவசர கதியில் அரைகுறையாக கொடுக்க போவதை பெருமையாக பேசுவது கூச்சமில்லையா என்றும் சாடியுள்ளார். செல்போன் ரீசார்ஜ் செய்தாலே ஒரு ஆண்டுக்கு ஏஐ சந்தா இலவசமாக கிடைக்கும் நிலையில் 6 மாத ஏஐ சந்தா என அறிவித்துள்ள விடிய அரசு எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலை என்பதை அறிவார்ந்த மாணவர்களுக்கு நன்றாகவே தெரியும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் முதல்வர் வாசித்த பட்டியல் அவர் நடத்திய போட்டோ ஷூட்டிங்கின் பட்டியலை தவிர நிறைவேற்றப்பட்ட தேர்தல் வாக்குறுதிகளின் பட்டியல் அல்ல என்று தெரிவித்துள்ளார். ஓபன் சேலஞ்ச் என்ற பெயரில் பல ஆண்டுகளாக நிலுவையில் உள்ள நேருக்கு நேர் மேடை விவாதத்திற்கு தயாரா என்றும் சவால் விடுத்துள்ளார்.